ஆதி பாரதி சீரியலில் ஜனவரி 1 வேறு லெவல் ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம். ஆதியை வந்து காப்பாற்றுறதுக்காக பாரதி வந்து மீண்டும் ஆஃபீஸ்க்கு வராங்க. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க. அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் ஃப்ரெண்ட்ஸ். ஆதி ஆஃபீஸில் வந்து வந்துட்டு இருக்காப்புல அப்போன்னு பார்த்து ஆதியை வந்து தடுத்து நிற்பாட்டுறாங்க. எல்லாரும் நிறைய ஆஃபீஸர்ஸ் வந்து என்ன சார் வேணும் அப்படின்னு ஆதி கேட்டோன்னே, நீங்கள் ஒரு நிமிஷம் உட்காருங்க சார், நீங்கள் தான் இந்த கம்பெனி எம்டி அப்படின்னோன்னா, ஆமாம் நான் தான் எம்டி அப்படின்னு சொன்னோன்னே, சரி உங்களை வந்து நான் வந்து ஐடி ரைடு வந்து செக் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம், டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுங்க அப்படின்னு சொன்னோன்னே, சரிங்க சார் அப்படின்னோன்னா, ஆஃபீஸ் வந்து லாக் பண்ணியாச்சு யாரும் போகக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னே, ஒரு நிமிஷம் சார் நான் வந்து இப்போ என் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேசவனை மட்டும் வர சொல்கிறாங்க. ஃபோன் எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கிறாங்க. அதனால் வந்து ஆதியால் வேறு யார்கிட்டையும் பேச முடியல. ஆதி கரெக்டாக வந்து கேசவனை கூப்பிட்டு எப்படியாவது பாரதியை வர சொல்லிடு, நிச்சயமாக வந்து பாரதியை தான் டாக்குமெண்ட்லாம் செக் பண்ணிகிட்டு இருந்தாங்க, வெரிஃபை பண்ணியிருக்காங்க, நமக்கு கேட்டால் பதில் சொல்ல முடியாது, அதனால் பாரதி எப்படியாவது சமாதானம் பண்ணி அழைச்சிட்டு வந்துரு அப்படின்னோடனே, நான் கூப்பிட்டா வருவாங்களா அப்படின்னோன்னு சுச்சுவேஷனை புரிய வச்சு அழைச்சிட்டு வா, நீயும் கூட லதாவையும் அழைச்சிட்டு போ, லதா சொன்னால் நம்புவாங்க, நீ சொன்னால் நம்ப மாட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே, சரி நான் போய் சீக்கிரம் அழைச்சிட்டு வரேன் அப்படின்னோன்னா கேசவனை போகக்கூடாதுன்னு தடுக்கிறாங்க. அந்த சமயத்தில் சார் அவர் போனால் தான் வந்து கரெக்டான அக்கௌண்ட்ஸு இதெல்லாம் எடுத்துகிட்டு வர முடியும், கொஞ்சம் ஒரு நிமிஷம் போருங்க அப்படின்னோன்னே சரின்னு அவங்கள மட்டும் அனுப்பி விட்றாங்க. பாரதி வீட்டுக்கு வேகமாக வந்துட்டுருக்காங்க. நம்ம வந்து லதாவும் கேசவனும் வீட்டுக்கு வந்தோடனே, ஆமாம் எந்த விஷயமா எதுக்காக இவ்வளோ அவசரமாக எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டோன்னே, ஒரு முக்கியமான விஷயம், ஆதிக்கு வந்து பெரிய பிரச்சனையில் சிக்கிட்டாப்பில் ஆஃபீஸில், தயவு செஞ்சு நீ வா அப்படின்னு லதா கூப்பிட்றாங்க. அதெல்லாம் வர முடியாது, அந்த கம்பெனியை வந்து நான் வந்து ரிசைன் பண்ணியாச்சு, மறுபடியும் நான் எதுக்கு வரணும் அந்த கம்பெனிக்கெலாம், எதுவாக இருந்தாலும் உங்கள் பிரச்சனை நீங்கள் பார்த்துக்கோங்க, அந்த கம்பெனிக்கெலாம் வர முடியாது அப்படின்னு சொன்னோன்னே, இங்கே பாரு அப்படிலாம் சொல்லாதீங்கன்னு அப்படின்னு கேசவன் சொல்கிறாங்க. இங்கே தயவு செஞ்சு நான் ஒன்று சொல்கிறேன், இந்த விஷயத்தில் உங்களை விட்டால் வேறு யாராலையும் ஆதியை காப்பாற்ற முடியாது, பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு இருக்கோம், தயவு செஞ்சு கொஞ்சம் கம்பெனி வந்து வேறு யாராலையும் காப்பாற்ற முடியாது, டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கேட்குறாங்க, என்ன சொல்கிறேன்னு தெரியல, நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ண வாங்க அப்படின்னு சொன்னோன்னே பாரதி வந்து கட் அண்ட் ரைட்டாக சொல்லிடுறாங்க, எனக்கும் ஆதிக்கும் சம்மந்தம் கிடையாது, அந்த கம்பெனிக்கும் நான் ரிசைன் பண்ணியாச்சு, அதனால் வரமாட்டேன் அப்படின்னோடனே லதா வந்து சொல்கிறாங்க, உனக்கும் ஆதிக்கும் என்ன பிரச்சனைன்னு எங்கள் யாருக்குமே தெரியாது, ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன், இப்போ நீ வந்தால் தான் பாரதி நீ மட்டும்தான் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணியிருக்க, நீ வந்தால் மட்டும்தான் ஆதியை வந்து காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொன்னோன்னே கோச்சிக்கிட்டு போயிட்டாங்க ரூமுக்குள்ளே. மரகதத்தை பார்த்து அவங்கள எப்படியாவது கொஞ்சம் வர சொல்லுங்களேன், சுச்சுவேஷன் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது, ஆனால் அவங்க வந்து ஏதோ ஒரு சின்ன விஷயத்தை நினச்சிக்கிட்டு கோச்சிக்கிட்டு இருக்காங்க, எப்படியாவது அவங்க வந்தால் தான் வந்து எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. மறுபடியும் சரி நான் அவர்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே கரெக்டாக பாரதி வந்து பேக் எடுத்துகிட்டு மாதம் வந்து ஆஃபீஸுக்கு கிளம்புற மாதிரி பேக் எடுத்துகிட்டு ரெடி ஆகிட்டு வராங்க. வந்தோடனே அப்போ தான் பார்த்து லதா நல்ல வேலை அப்பாடா அது வரைக்கும் சந்தோஷம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. அதே சமயத்தில் அங்கே ஆஃபீஸில் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கப்போ கரெக்டாக வந்து கேட்குறாங்க, ஆதி வந்து சீட்டில் வந்து சோஃபாவில் உட்காந்துட்டு கேஷுவலாக கூலாக இருக்காப்புல, செம க்யூட்டாக இருந்தாருன்னே சொல்லலாம், அந்த ஷர்ட்லேயும் அந்த அவர் பார்க்குற பார்வையிலையும். அவங்க கேட்குறாங்க, என்ன ஆதி நீங்கள் தான் இந்த கம்பெனிக்கு எம்டியானே எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது, நான் கேட்குற ஒரு கேள்வி கூட உங்களுக்கு பதில் தெரியல அப்படின்னு சொன்னோன்னே, நீங்கள் என்ன கேட்டால் என்ன எனக்கு எப்படி தெரியும், எனக்கு பதில் தெரிஞ்சால் நான் சொல்லிட்டேன்னா அப்புறம் வந்து பாரதி வரவே மாட்டாங்களே அப்படின்னு மனசில் நினைக்கிறாங்க. நிச்சயமாக பாரதி இது வந்து பதில் சொன்னால் மட்டும்தான் நம்ம வந்து சொல்லணும், இல்லைனா ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு ஆதி வந்து மௌனமாகவே இருக்காங்க. இவங்க தான் கேசவன் பாரதி அழைச்சிட்டு வர போயிருக்காங்களே, இது ஒரு நல்ல சந்தர்ப்பம் மறுபடியும் ஆஃபீஸுக்கு வரதுக்கு அப்படின்னு மைண்டில் யோசிச்சுக்கிட்டே இருக்காப்புல. பாரதி கரெக்டாக வந்து ஆஃபீஸ்க்குள்ளே மாதம் என்ட்ரி ஆகுறாங்க. அதோட இந்த ப்ரோமோ சூப்பராக முடிச்சாங்கன்னே சொல்லலாம்.